உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க ஆணை பிறப்பித்திருக்கிறது. தாமிரபரணி உள்ளிட்ட 10 ஆறுகளை குழு கண்காணித்து வருகிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை பிறப்பித்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள், வைகை ஆறு இருக்கக்கூடிய மாவட்டங்களின் ஆட்சியர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வைகை கரை அமைந்திருக்கும் மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வைகை ஆற்றை அசுத்தப்படுத்தியவர்களிடம் இழப்பீடு பெற்று ஆற்றை மறுசீரமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிவகுமார், நமது குமுதம் செய்தியாளர், கூடுதல் விவரங்கள், கூடுதல் தகவல்கள், கூடுதல் செய்திகளுடன் இணைகிறார். சிவகுமார். வைகை ஆற்றில் கழிவுநீர் நேரடியாக கலப்பதை தடுக்க போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுத்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லி 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்குதுங்க. அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளை சார்பில் அதன் பதிவாளர் தாமாக முன் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா வைகை ஆறானது தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உற்பத்தியாகி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் வழியாக சென்று கடல்ல கலக்குது. சுமார் 295 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த வைகை ஆறோட ஆற்றங்கரையில பல்வேறு வகையான மரங்கள் முன்னால் அடர்த்தியாக இருந்தது. ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்பு இவை வெட்டப்பட்ட நிலையில தற்போது சீமை கருவேல மரங்கள் மட்டும்தான் அதிக அளவுல காணப்படுது. அதே மாதிரி வைகையில தேனி, மதுரை, ராமநாதபுரம் பகுதியில அதிக அளவுல கழிவுநீர் கலக்குதுங்க. மழைநீர் வடிகால் அனைத்தும் கழிவுநீர் கால்வாயாக மாறிவிட்டதாகவும், வைகை ஆற்றின் நீர் அசுத்தமடைந்திருப்பதும் ஆய்வுல உறுதியாகி உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைகை ஆற்றோட நிலையை கருத்துல கொண்டு தேனி முதல் ராமநாதபுரம் வரை உள்ள பல்வேறு இடங்கள்ல கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில சிறப்பு குழு அமைத்து நேரடியாக ஆய்வு செய்யணும்னோ ஆங்காங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மேலும் வைகை ஆற்றை அசுத்தப்படுத்தியவர்களிடம் விளப்பீடு வசூலித்து அந்த தொகை மூலம் ஆற்றை மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடணும்னு சொல்லி கோரியிருந்தாருங்க. இதே போல் வழக்கறிஞர் மணி பாரதிங்கிறவரும் ரமேஷ்ங்கிறவங்களும் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் தலைமையில விசாரணைக்கு வந்தது. அப்போ தமிழகத்தில் உள்ள தாமிரபரணி உள்ளிட்ட 10 ஆறுகள் ஏற்கனவே மாற்றப்பட்ட நிலையில அவைகள் கண்காணிக்கப்பட்டு வருது. கடந்த 2010ஆம் ஆண்டு அரசாணையின்படி ஆறுகள் மாசுபடாமல் இருக்க பல்துறை அதிகாரிகள் கொண்ட வனத்துறை முதன்மை செயலாளர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இதுல வைகை ஆறு இடம்பெறவில்லைங்கிற அரசு தரப்பு வாதத்தை ஏற்று வைகை ஆறையும் இந்த குழுவின் கீழ் கண்காணிப்புக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் வைகை ஆற்றில் கழிவுநீர் நேரடியாக கலப்பதை தடுக்க போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுத்து அந்த அறிக்கையை தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. மோகன்ராஜ், நன்றி சிவகுமார். விரிவான தகவல்களுக்கு நன்றி.